ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம சேனல். எஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு வந்து காலை கீழ வைங்க. காலை கீழ வைங்க. ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம திருச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். என்ன வேலையா போயிட்டு இருக்கோம்? இதை வச்சுட்டு இந்த ஜடம் என்னையா பண்றது? ஒரு குட்டி பாப்பா பாக்குறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். துருவா எல்லாரும் வந்து அங்க இருந்து ஊர்ல இருந்து அப்படியே திருச்சி வந்துட்டு இருக்காங்க. நாங்க இங்க இருந்து கார்ல பிக்கப் பண்ணிட்டு போய் இப்ப திருச்சியில பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டு அங்க இருந்து நாங்க திருப்பி எல்லாரும் பிக்கப் பண்ணிட்டு அறந்தாங்க போவோம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. சரி, ஓகே. நம்ம வந்து இப்ப எங்க இருக்கோம்னா கரூர் ரோட்ல குங்கு மிஸ் கிட்ட இருக்கோம். ஓகேவா? காலையில ஒரு 7:30 போல நாங்க கிளம்பணும். எங்களுக்கு இங்க இருந்து தூரம், அவங்களுக்கு அங்க இருந்து 2 hours தான் வந்துருவாங்க. பஸ்ல வந்தாலே 2 hours தான் ரீச் ஆயிருவாங்க. நமக்கு தான் தூரம் இங்க இருந்து. வண்டியில ஒரு சின்ன பிரச்சனை, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு என்ன சொல்றோம், சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசுறது கேட்குமான்னு தெரியல, இருந்தாலும் பேச ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு வந்து போகிற வழியில் குங்கு மெஸ் வந்து சாப்பிட்டோம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் வந்து இட்லி வாங்கினேன், ராஜா பூரி வாங்கியிருக்கான். ஏற்கனவே தூக்கம் வருது சாருக்கு. இதில் வந்து பூரி பொங்கல் வாங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கம் வருது ராஜா. அதான் சொல்கிறேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏன்டா பாத்ரூம்ல போய் தூங்குறேன்? அப்படியே திருப்பி நல்லா இருக்கா? நம்ம இந்த கடைக்கு ஆக்சுவலா ரெகுலர் கஸ்டமர்ல. சரி, வரப்ப சாப்பிடுவோம். இங்க மத்த சைடு வரும்போது தான் நிறைய டைம் வரதில்ல. முன்ன மாதிரி திண்டுக்கல் ரூட் பிடிச்சி போயிடுறோம். அதனால இங்க வரதில்லை. திருச்சி ரோடு வரதில்லை. இன்னைக்கு இங்கிட்ட ஒரு பர்பஸ் வேலை திருச்சியில, அதனால இந்த சைடு வந்திருக்கோம். இல்லைன்னா ரொம்ப நாள் இந்த ரோட்ல வந்தேன். ஆமா, டிராஃபிக் போலாம். இல்லைன்னா கார் தகன்னு ஹீட் ஆயிடும். ஆமா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம வெளியே போய் பார்க்கலாம் என்ன பிரச்சனை அந்த கார்ல. இப்பதான் ஒருத்தி பாத்ரூம் போயிட்டு ஜாலியா சாப்பிட வேண்டியது, ஜாலியா சாப்பிட வேண்டியது ஒருத்தங்க. என்னாச்சுங்க? என்னாச்சு? ஆயிதானே? ஆயிதான். என்னாச்சு? சீக்கிரம் தண்ணி கொண்டாடா. என்னடா பண்ற? எனக்கே போதும் ஆகி போச்சு. ஏண்டா தண்ணி கொண்டு வர்ற உனக்கே போதும்னா தண்ணியா போற எனக்கு எப்படி இருக்கு? இந்த கடையில சாப்பிட்டாலே உடனே டவுன்லோட் ஆயிடுது. எப்படின்னே தெரியல. அப்லோடு டவுன்லோடு ஒரே வேலைதான். ஜாலி தான். நிம்மதியா போயிட்டு வந்தாச்சு. கிளம்பலாமா? ஆமா. ஹலோ. கார்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ரீசெண்டா ஒரு 2-3 நாளாவே காத்து தான் வருது, ஏசி வரல. ஆமா. சரி, கேஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டேஷன் தேடணும். இப்போ இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல நம்ம போற ரோட்லயே இருக்கு, திருச்சி போற வழியிலே இருக்கு. அதனால அங்க போயிட்டு கேஸ் ஃபில் பண்ணிட்டு, எனக்கு இந்த இடத்துல கேஸ் லீக் ஆகுதுன்னு வேற ஒரு டவுட் இருக்கு. அங்கேயே செக் பண்ணிட்டு கிளம்பலாம். நம்ம கிளம்புவோம். ஓகே, நம்ம சாப்பிட்டு ஒரு மாதிரி திருப்தியா இருக்கு. இப்ப ரீச் ஆகுறது பிரச்சனை இல்ல. இந்த வெயில நம்ம போயிடலாம். ரிட்டர்ன் போறப்போ வந்து தம்பி பாப்பா எல்லாம் இருப்பாங்க. அதனால அது கொஞ்சம் கஷ்டமாயிரும், உப்பசமாயிரும் உங்களுக்கு. அதனால நம்ம வந்து போய் ஃபில் பண்ணிட்டு செக் பண்ணிட்டே போலாம். செக் பண்றாங்க ஏசி வந்து கேஸ் ஃபில் பண்ணுமா, லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். நம்ம திருச்சி ரீச் ஆயிட்டோம். இங்க பக்கத்துல 3 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா ஹாஸ்பிட்டலே வந்துருவோம். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என்னோட அக்கா. நிறைய அக்கா இருக்காங்க. எத்தனை அக்கா அப்படிலாம் கேட்காதீங்க, நிறைய அக்கா இருக்காங்க. எத்தனை அக்கா எத்தனை தங்கச்சின்னு சொன்னா டென்ஷன் ஆயிருவீங்க. ஒரு அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்க்கலான்னு சொல்லிதான் போயிட்டு இருக்கோம். இல்லையா? ட்ரெஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும். எங்க போய் வாங்கணும்னு தெரியல. எங்க வாங்குறதுன்னு தெரியல. தம்பி வந்துட்டான் போல இருக்கு. தம்பி, எங்க அக்கா தம்பி எல்லாம் வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சு போலாம். ஆமா, இல்ல போற வழியில ட்ரெஸ் கிடைச்சுன்னா ட்ரெஸ் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு போலாம். ஏதாவது பண்ணலாம். எல்லாமே எல்லாம் மெயினான ஏரியாக்குள்ளதான் இருக்கு.
நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு பேபி ஷாப்பு கேக்குமான்னு தெரியல, கேட்காது நினைக்கிறேன். அங்கே போய் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி. இந்த மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ் எடுக்கிறக்கா நல்லா இருக்குல்ல, குட்டி குட்டியா. ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து சின்ன கடையாக இருந்துச்சா, அங்கே வந்து பெருசாக கவர் பண்ண முடியல. போகிற வழியிலே இருந்துச்சு, அதனால அங்கேயே வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் திரும்பி வரணும், வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம். 800 மீட்டர் தான் இருக்கு. போயிட்டு நம்ம சந்திப்போம். வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்புறமா நம்ம சந்திப்போம். ஓகே. தூங்கி எந்திரிச்சு அப்படியே இருக்குடா ஒரு ஆளு. பஸ்ல வந்தியா? தூங்கிட்டே இருந்தியா? மூஞ்சி எல்லாம் வீங்கி இருக்கு. பொய் சொல்லாது. அப்படியா? காரைக்குடி பஸ்ல எப்படி நீங்க திருச்சி வந்தீங்க? ஆமா ஆமா ஆமா. எந்த செருப்பு? உள்ள போலாம். குட்டி பாப்பா பாத்தியா? தம்பியா? அம்மா தூக்குறேன். அங்க என்ன அப்பாக்கு அப்பா கொடுக்குறியா? சாக்லேட் சாப்பிட்டு இருக்குதுமா. இங்க அப்பா இங்க போகல. அவங்கள போய் பார்த்துட்டு வருவோமா? ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? ஜூஸ் வாங்குறீங்களா? ஜூஸ் பிரியாணி வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிச்சிட்டா பிரியாணி வாங்கணும். பிரியாணி கேட்கறான். ஆஸ்பத்திரிக்கு போய் இப்பதான் கூப்பிட்டு வந்துருக்கேன். பிரியாணி வேணுமா? இன்னும் போட்டு புளிஞ்சிட்டு இருக்காரு. சாத்துக்குடி போட்டு. ஆரஞ்சு ஜூஸ். ஓகே, குடிப்போம். துருவா என்னது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? காசு இருக்கா? இந்தா எடுத்துக்க. எடு ஒழுங்கா. எவ்வளவு அது சொல்லு? 100 rupees. வாங்க. எங்க இருக்கு கேண்டீன்? கேண்டீன் பிரியாணி கிடைக்குமா பையனுக்கு? இருக்குமா? அவனுக்கு வேணுமா? ப்ரோ காசு கொடுமா. குடு, வாங்குவார் தாத்தாட்ட குடு காசு. வெயிடி துர்வா. ஏய் ஏய் வெண்பா. சரி அம்மாட்ரா. வேண்டாம், ஊட்டி விட்டுதா? வெளிச்சம் இருக்கு அவ பின்னாடி. யாரு பாரதியா? பிரியாணி பிடிக்காது. ஆக்சுவலா குழந்தை பார்க்கலான்னு வந்தோம். தம்பி மட்டும் பார்க்க முடியல. ஏன்னா
அவங்க அந்த ஏதோ மஞ்சள் காமால மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி லைட்ல அந்த ப்ளூ கலர் லைட்ல வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வைக்க கொண்டு போயிட்டாங்க. நாளைக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம Thursday திருப்பி வருவோம். ஸோ அப்போ வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருவாக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிட்டு வந்தோம். அது துருவாக்கு என்ன ஆச்சுங்கிறதுலாம் கொஞ்சம் இருங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்றோம். இங்க ஹாஸ்பிட்டல் சவுண்டா இருக்கா? இங்க இருந்து நாங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம். ஒரு 2 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுவோம். அங்க போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே விளக்கமா சொல்றோம். ஓகே, போலாம் துருவா, வாங்க போலாம். சொல்லி வீட்டுக்கு வாங்க போலாம். எங்க போலாம்? வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? புது வீட்டுக்கு. புது வீட்டுக்கு போலாமா? பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லு. ஊருக்கு போ. பாய் சொல்லு. அங்க தெரியல பாரு. பாய் சொல்லு. அப்பா மாமா கப்பா இப்படி இப்படி இப்படி. நம்ம வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சிடலாம். எல்லாமே குளிச்சு ரெஸ்ட் எடுத்தாச்சு. சாரி இருமா, நாங்க சொல்றோம்னு சொன்னோம் இல்லையா, துருவாக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா என்னன்னா ஒரு கடிச்சு வச்சுட்டேன். இருக்கடி கடிக்கிறவங்க. சரி பேசவா வேணாமா? பேச விடுறாங்களா பாருங்க, 2 பேரும் தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா துருவாக்கு வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சளி பிடிச்சிருந்தது. அப்போ வந்து எங்க அக்கா என்ன பண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா. போனப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வந்து அவனோட செக் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட் பீட் வந்து நார்மலா இல்லை, ஏதோ ஒன்று சவுண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. நடந்து போனோம். ஓகேவா, ஹார்ட் பீட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எக்கோ எடுத்து பார்க்க சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து இப்போ இது திருச்சிக்கு ஒரு வேலையை போனோம் இல்லையா, அங்கே ஒரு பெரிய டாக்டர் இருக்காங்க குழந்தைங்க பார்க்குறவங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் சஜஷன் கேட்டோம். அப்போ அவங்க வந்து குழந்தைங்களுக்கு எக்கோ எடுக்கிறதுக்குன்னு அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை பாருங்க, அவர் வந்து கார்டியாலஜிஸ்ட், அவர் வந்து கரெக்டாக சொல்லுவார் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து வியாழக்கிழமை அந்த டாக்டரை போய் மீட் பண்ண போகிறோம். ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் irregular-ஆ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெகுலராவே irregular-ஆ இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த irregular வந்து அப்பப்ப இருக்கு அப்பப்ப இல்ல அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். இது வந்து irregular-ஆவே இருக்கு. இது வந்து நார்மலாவே irregular-ஆ தான் இருக்கு. இது வந்து அவனுக்கு வந்து ஃபிக்ஸ்டா அப்படி இருக்கு. அதனால அது வந்து பெருசா ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அவர் அந்த டாக்டர் வந்து அந்த டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தோம். மேக்ஸிமம் இது இருக்காது, நம்பிக்கை இருக்கு. இங்க இப்ப இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணப்ப அவர் செக் பண்ணிட்டு இது வந்து சில குழந்தைங்களுக்கு நார்மலாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. துப்பல் வருதுடா. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இங்க வா டூலியம் பண்ணாத. பாய் சொல்லு. பாய். எச்சி துப்பி. இவன் தான் இந்த எச்சி துப்பி. ஹலோ, எச்சிஸ் மீ. என்ன யார் எச்சி துப்பிங்கற? எங்க பார்த்தாலும் புடிச்சிட்டு போயிருங்க. சரியா, நாய் பிடிக்கிற வண்டியில பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு போங்க. இத எங்களுக்குமே வந்து வியாழக்கிழமை போய் பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு செக் பண்ணப்ப இது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாப்போம். ஆமா, ஓகே. இந்த வீடியோ வந்து சிறப்பா முடிஞ்சிச்சு. போன குழந்தையும் பார்க்க முடியல. சரி, வியாழக்கிழமை போறோம் இல்லையா, போயிருவாங்க. ஏன்னா குழந்தைய நாளைக்கு தான் கொடுப்பாங்களாமா. அதனால வந்து நம்ம இருந்து பாத்துட முடியாது. பாப்பாவும் இருந்தா தம்பி இருந்தால சரி, ஓகே. வீட்டுக்கு நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். டாடா. டாடா. பை 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 பை. பை. பை சொல்லு.